அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் எல்லாம் சந்திப்பை விரும்புகிறேன். குழந்தை பாட்டும் விளையாட்டும் பகுதி 10 சொப்பு சாமானும் நுங்கு வண்டியும். 45 இனிஷியல் கேம். ஒரு பேப்பரில் அடுத்தடுத்து டப்பா மாதிரி போட்டு ஒரு 3 கோடுகள் இப்படி போடும் விளையாட்டு. மேலே கீழே கோடு போட்டு டப்பாவாக ஃபில் பண்ணி ஒவ்வொரு டப்பாவிலும் ஒரு கோடு போடணும், அடுத்தவங்க இன்னொரு கோடு 4வது கோடு போடும்போது இப்படி டப்பாவாக ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு டப்பாவிலும் முடிவு கோடு போட்டவங்க இனிஷியல் எழுதிக்கலாம், அந்த டப்பாக்குள்ளே அவங்க இனிஷியல் எழுதிக்கலாம். இது இருவர் விளையாடும் விளையாட்டு. ஒரு பிளைன் பேப்பரில் ஒரு கோடு போட்டு ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தவர் அதன் மேல் அல்லது கீழ் அல்லது சைடில் இன்னொரு கோடு போடலாம். அடுத்து முதலாமவர் 3வது கோடு போட வேண்டும். 4வதாக ஒரு கோடு போட்டு டப்பா போல முடிக்க வேண்டும். இது அடுத்தவர் போட்டு விடாமல் நாமே போட வேண்டிய ஒரு புத்திசாலித்தனமான விளையாட்டு. அந்த டப்பாவை யார் இனிஷியல் அதிகம் இருக்கிறதோ அவரே ஜெயித்தவர். இதை 3 வயது குழந்தையுடன் விளையாடலாம். 46 அம்மா குத்து அப்பா குத்து. 7-8 மாத குழந்தையிலிருந்து இந்த விளையாட்டை விளையாடலாம். இரு கைகளையும் நாம் பிடித்து கொண்டு அதன் நடுவில் அந்த கைகளை இப்படி பூ மாதிரி பிடிக்க சொல்லி உள்ளே குத்தணும். அப்பா குத்து அம்மா குத்து பிள்ளையார் குத்து பிடிச்சிக்க குத்து அப்படின்னு அப்பா குத்து அம்மா குத்து பிள்ளையார் குத்து பிடிச்சி குத்துக்கும்போது பிடிச்சிக்கணும். குழந்தைங்களுக்கு பிடிக்க தெரியாது, சில சமயம் விட்டுருவாங்க, சில சமயம் பிடிப்பாங்க என்று நாம் சொல்லியபடியே இந்த கைக்குள் வலது முஷ்டி மடக்கி குத்த சொல்லி கொடுக்க வேண்டும். 3 முறை பிடிக்காமல் 4வது முறை பிடிச்சிக்க குத்து என்று சொல்லி குத்தும்போது அதன் முஷ்டியை படக்கென்று பிடித்து கொள்ள வேண்டும். பிடிச்சா சிரிக்கும், அப்படியாது அது அதற்குள் கையை விடுவிக்க பயிற்சி பெற வைக்க வேண்டும். நாமும் அதன் கையை விரிக்க சொல்லி இதே போல் குத்தி பிடிக்க சொல்லலாம். அந்த காலத்தில் பிள்ளைகளின் கை கால் செயல்பாட்டுக்காகவும் வார்த்தை பயிற்சிகளுக்காகவும் இம்மாதிரி பொழுதுபோக்கு விளையாட்டுகள் விளையாடப்பட்டிருக்க வேண்டும். இன்றைய கிரட்ச் உலகில் தந்தைக்கும் தாய்க்கும் நேரமில்லை. தாத்தா பாட்டி தங்கள் ரூமில் அல்லது தங்கள் ஊரில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பயிற்சி செய்ய உலகை கற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கும் நேரம் இருப்பதில்லை. நேரடியாகவே உலகையும் வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டு விடுகிறார்கள். 47 பாட்டுக்கு பாட்டு அந்தாக்ஷரி. இது பாட்டுக்கு பாட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்தாக்ஷரினா ஒரு வார்த்தை முடியும் போது அதிலிருந்து பாடுறது. அந்தாக்ஷரி மாதிரி இருவர் பாட வேண்டும். ஒருவர் பாடும் பாடலின் முடிவில் உள்ள வார்த்தையிலிருந்து அடுத்தவர் பாட ஆரம்பிக்க வேண்டும். அது சினிமா பாடலாயினும் சரி, ரேக் பாப் பாடலாயினும் சரி, அல்லது ஸ்லோகம் பக்தி பாடலாக இருந்தாலும் சரி, அதன் முடிவில் உள்ள வார்த்தைகள் அல்லது ஒரு எழுத்தை மட்டும் வைத்து பாட வேண்டும். இதனால் புது புது பாடல்கள் ராகங்கள் இசை அறிமுகமாகும். 5 அல்லது 10 செகண்டுக்குள் பாடல் ஆரம்பிக்காவிட்டால் அவங்க பாட ஆரம்பிக்காட்டி அவுட் என்று சொல்லி அடுத்து இருப்பவர்கள் ஏற்கனவே இருப்பவருடன் பாட அழைக்கலாம். 48 கண்ணாமூச்சி வகை 2. இது கண்ணாமூச்சியிலே வேறொரு வகை. ஒரு பொருளை கண்ணை மூடிக்கொண்டு போய் போட்டுட்டு தேடச் சொல்கிறது. கண்ணை பொத்தியபடி அல்லது கண்ணை துணியால் கட்டி கையை பின்புறமாக வைக்க சொல்லி அவர்களை கூட்டி சென்று அந்த பொருளை ஒரு இடத்தில் போட சொல்ல வேண்டும். அவங்க கையில் அந்த பொருளை கொடுத்து அதன் பின் கண்கட்டை அவிழ்த்து விட்டு அந்த பொருள் எங்கே போட்டோம் என்று தேடித்தர சொல்ல வேண்டும். ரொம்ப எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்க, ரொம்ப காமெடியாக இருக்கும் அது. 49 நுங்கு வண்டி. நுங்கு வெட்டிய பின் காலியான பிடி நுங்கு 2 எடுத்து ஒரு கட்டையில் செருகி கொள்ள வேண்டும். 2 இப்படி குறுக்கு கட்டையில் அதை ஒரு குச்சியில் ஓய் வடிவ குச்சியில் பிடித்து உருட்டி கொண்டே ஓட வேண்டும். இதுதான் நுங்கு வண்டி. இதை சீவிய தென்னை மட்டை குச்சியை கொண்டும் ஓட்டுவதுண்டு. 50 சொப்பு சாமான் வைத்து விளையாடுவது. இது பகிர்ந்து உண்ணும் குணத்தை கொண்டு வருகிறது. பிற குழந்தைகளுடன் அட்ஜஸ்ட் செய்து செல்லும் குணத்தையும் விருந்தோம்பலையும் கற்றுக் கொடுக்கிறது. சொப்பு சாமான்கள் நகரத்தார் திருமணங்களில் இரும்பு, பிளாஸ்டிக், மரம் ஆகியவற்றில் கொட்டான்களில் மூடி போட்டு வைக்கும் வண்ணம் திருமண சீரில் பெண்ணுக்கு கொடுக்கும் சாமானில் பரப்புவார்கள். இது சில சமயம் மண்ணில் செய்யப்பட்ட குட்டி பானை சட்டி செட்டாகவும் இருக்கும். இதை பெண் குழந்தைகளுக்கு விளையாட கொடுப்பார்கள். அவர்கள் இதை அடுப்பில் வைத்து சோறாக்குறேன் என்று வீட்டில் உண்டிருக்கும் அரிசி பருப்பை அம்மாவிடம் வாங்கி தண்ணீரில் கலக்கி பூவரச இலையில் படைத்து வைத்து விளையாடுவார்கள். நாங்கள் சிறு பிள்ளையாக இருந்தபோது ஒரு முறை குட்டி இரும்பு கடாய் ஒன்றை இரும்பு அடுப்பில் வைத்து தண்ணீர் ஊற்றி பேப்பர் சுள்ளி எல்லாம் போட்டு எரித்து சோடா பாட்டில் மூடியால் வேப்பிலையை வட்ட சக்கரமாக வெட்டி தண்ணீரில் போட்டு அப்பளக்குருடால் எடுத்து அப்பளம் பொறிக்கிறேன் என்று வைத்து விளையாடி இருக்கிறோம். இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் மன்னாரில் இருக்கும் பொழுது. 51 ஊஞ்சல்.
தொட்டிச்சேலையை கட்டி கை குழந்தைகளையும் 3 வயது வரை உள்ள குழந்தைகளையும் ஊஞ்சலாட்டுவது உண்டு. அதேபோல் தோட்டத்தில் மரங்களில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவதுண்டு. பார்க்குகளிலும் இரும்பு ஊஞ்சல்களில் விளையாண்டதுண்டு. எங்கள் வீடுகளில் தொட்டில் போல் 4 பக்கமும் சித்திர வேலைப்பாடு உள்ள கட்டைகளால் அலங்கரிக்கப்பட்டு 4 இரும்பு சங்கிலிகளால் உத்தரத்தில் கோர்த்து தொங்கவிடப்பட்டிருக்கும் தேக்கு மர ஊஞ்சல்கள் உண்டு. அவை பெரும்பாலும் வளவுன்னு சொல்லுவோம், வளவுகளில் மாட்டப்பட்டிருக்கும். அவைகளில் ஆடுவது எங்கள் விடுமுறை பொழுதுபோக்கு. அதில் 4 பேர் முதல் 6 பேர் வரை அமரலாம். இரு பக்கமும் இருவர் அமர்ந்து எதிரெதிரே வரும் பித்தளை உத்தரத்தில் வளையம் பொருத்தியிருப்பாங்க. இங்கேருந்து ஆடி போய் அது காலில் தட்டுறது, அப்படியே காலால் தொட்டு டக்கு டக்கு என்று சத்தம் எழுப்பது மிக பிடித்த விளையாட்டு. சில சமயம் பல் கூசும், ஒரு மாதிரி த்ரில்லிங் விளையாட்டு இந்த ஊஞ்சல் ஆடுவது. தென்னை மட்டை சவாரி. தோட்டத்தில் விழுந்து கிடக்கும் தென்னை மட்டையின் 52வது விளையாட்டு இது. தோட்டத்தில் விழுந்து கிடக்கும் தென்னை மட்டையின் தொகை பகுதியில் ஒருவர் அமர்ந்து கொள்ள இன்னொருவர் மட்டை பகுதியை பிடித்தபடி இழுத்துச் செல்வது இது. இதுபோல் ஒருவர் அமர மற்றவர் மாற்றி மாற்றி இழுத்து சென்று விளையாடலாம். சவாரி போரில் நின்று அமர்ந்து கொள்ளலாம், அல்லது மட்டையின் நடுப்பகுதியை பிடித்தபடி குத்த வைத்து கொள்ளலாம். அவங்க இழுத்துக்கிட்டே போவாங்க, அப்படி நம்ம அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த இதை பிடிச்சிக்கிட்டு ட்ராவல் நல்லாயிருக்கும். தோட்டங்களில் மண்ணில் விளையாடுற விளையாட்டு இது. குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் இவை. இனி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.